ஸ்ரீ விநாயகர் துணை. இந்த பதிவில் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் பார்க்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் 4 மாதங்கள். பார்த்திங்கன்னா வைகாசி மாதம், கார்த்திகை மாதம், ஆவணி மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதங்களில் பார்த்திங்கன்னா முதல் நாள் அன்று விஷ்ணு கோயிலுக்கு, அதாவது பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். அந்த முதல் நாள் அன்று கொடிமரத்தையும் கருவறையும் சேர்த்து 27 தடவை வழிபாடு சுற்றி வழிபாடு பண்ணணுங்க. அப்போ அந்த 27 தடவை என்னென்ன இல்லையா, அப்போ கொடிமரத்துக்கு ஒரு பூ வச்சு 27 தடவை சுற்றி வரப்போ 27 பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்போ 27 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறமா பெருமாளுக்கு துளசி மாலை சாப்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்போ அந்த கோயிலை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் சுற்றும். கருவறையும் அந்த கொடிமரம் சேர்த்து சுற்றுறப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ அந்த கோயில் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பட்டு நம்ம அகற்றக்கூடிய பேட் வைப்ரேஷன் எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியே போயிடும். அப்போ அந்த 4 மாதங்களில் முதல் நாட்கள் மட்டும், இந்த ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் மட்டும் நம்ம பண்ணும் பட்சத்தில் செல்வம் பெருகும், வறுமை விலகும், தீராத நோய்கள் இருந்தால் விலகிடும். அதனால் நிச்சயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நல்ல அருள் பெறுங்க. நன்றி. தேன்மொழி அஸ்ட்ராலஜர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமः.